சுபதிருஷ்டி என்று சொல்லலாம். மிதுனம், கன்னி, ரிஷபம், துலாம் இந்த லக்னங்களை தவிர மற்ற லக்னங்களுக்கு பெரும்பாலும் குரு கிரகம் சுப கிரகமாகவே இருக்கும். அந்த சுப குரு கிரகம் 5, 7, 9ஆம் பார்வையாக ஜாதகத்தில் சுபஸ்தானங்கள் என்று வர்ணிக்கக்கூடிய கேந்திர திரிகோண ஸ்தானங்களை பார்த்தால் ஆன்மீக குரு, சான்றோர்கள், ஜாதகரின் மேன்மைக்கு வழிகாட்டக்கூடிய நல்ல வழிகாட்டிகள் அவருடைய பார்வை கடாட்சம் ஒருவருக்கு கிடைக்கும். இதை சுப திருஷ்டி என்று சொல்லலாம். இதனால் செல்வம், செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அதே போல வளர்பிறை சந்திரன் மற்றும் சுக்கிரன் சுப கிரகமாக ஜாதகத்தில் அமைந்து அவர்களுடைய 7ஆம் பார்வை ஜாதகத்தில் சுபஸ்தானங்கள் மீது பட்டால் அதுவும் ஒருவருக்கு கிடைக்கும் சுப திருஷ்டி என்று சொல்லலாம். இதனால் உறவுகள் மற்றும் வேண்டியவர்கள் அவர்களால் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் அல்லது அவர்களால் நமக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் விருத்தி உண்டாகும். ஜாதகத்தில் திரிகோண ஸ்தானங்களின் அதிபதிகளின் கிரக பார்வை பொதுவாக சுப திருஷ்டியாக ஒருவருக்கு அமையும்.